பிச்சையாரோ நீதியிலே இழந்திருந்து சடுதியிலே தான் நடந்தே சாத்தாங்குளம் தான் கடந்தான் சடுதியில் தான் நடந்து சாத்தாங்குளம் தான் கடந்த மகள் பிச்சையாரோ மறிகடந்த சடுதியிலே அறமதான் செய்வேனோ இல்லை அணியாயோ செய்தேனோ பிச்சைக்கென்று வந்தவரை நாட்டிலே வர சொன்னதுண்டோ நிறந்த மரத்தலைவே நாட்களை மதிக்கலையோ பின்னிறந்தால் கையேத்தே பெருமாளே எழுந்தருளா என் தழுவி வழி கடந்தி ஏ திரையார் கருமரத்தி கருமரத்தி குந்தளையவளை மடவான் மடமா கோவை குளம் நான் கடந்து தாண்டந்து நான் தாரவிட்டு கடுக சிற்றூர் பதியில் வந்தான் அதனால் இந்த அம்மையான கருமரத்தியாக பிச்சையாரம்மை பிள்ளை விபத்துக்காக அவன் போவாத இடமே கிடையாது ஏறாத விடவில்லை கல்கட்ட இடங்கள் எல்லாம் கடவுளுக்கு கைதொழுதாள் பாலான இடங்களெல்லாம் பகல் விளக்கு ஏற்றினாள் அருணகிரி உலகத்திலே மருதலை மாலையனுடைய ஆலயத்தில் வந்து இந்த கோவில் வந்தா மருதமலை ஐயனுக்கு நேச கொண்ட மருதமலை ஐயனாரே உங்களுடைய அருளான எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா ஆண் மகன் கிடைத்தான் பரி என்று சொல்லக்கூடிய ஆடையை நான் பொன்னால் விடுவேன் ஐயா ஆமையா தங்கத்தால் உனக்கு ஆன விடு ஆமையா அப்படி இருந்தாய் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே என்றும் இருந்து அங்கும் பலனாடு கிடையாது உண்டு உனக்கு இல்லை இல்லை அப்படின்னு இந்த அம்மா போல இத்தனை கோயிலே ஒரு பள்ளி சாஸ்திரம் வரைக்கும் கேட்கலையா பள்ளி சுத்த வரைக்கும் ஆமா சில பெரியவங்க எல்லாம் பள்ளி சத்தம் போடுறது வடக்கே தலைவைத்தா பள்ளியுடைய சத்தம் கேட்டு அது ஒரு சகுனம் ஆமா ஏதாவது கிழக்க பள்ளியுடைய சத்தம் கேட்டு அது ஒரு சகுனம் மேற்க சத்தம் கேட்டு அது ஒரு சகுனம் கிழக்க சத்தம் கேட்டு அது ஒரு சகுனம் அந்த காலத்து பெரியவங்க வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பள்ளி சத்தம் கூட தெரியவில்லை உண்டு இல்லை என்ற பலனான இடையாத பிச்சையாளம்மையானவள் மனசு கவலைனா அந்த அம்மாவுக்கு தெரியும் கடவுளே பிள்ளை இல்லைன்னு ஒரு மனசா வீட்டிலேயே இருந்தோம் இல்லையே நான் வீட்டை விட்டு ஊத்துமலையில இருந்து எங்க வரைக்கும் வந்து நிக்க எல்லாம் ஒரு பிள்ளைக்காக பகவானே ஐயா அதுவும் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைக்காக பிள்ளை இல்லாத மலடி இல்ல பிள்ளை எனக்கு இருக்கு பொம்பளை பிள்ளைலாம் இருக்கு நாடாள நகராள ஒரு ஆத்மகன் ஆம்பளை பிள்ளைலாம் எனக்கு வேணும் சரிதான் அப்படியே நாட்டார விட்டு கடுகே சிற்றூர் வரையில் வந்து தெங்கரை மலை என்னோட சன்னதிதழ் தெங்கரை மலை என்னோட சன்னதி மாடி மறுபட்டுடுத்தி பொங்கோலை அம்மை காணிக்கையிட்டாள் பொங்கோலை அம்மை காணிக்கையிட்டாள் நல்ல பிச்சையா ஏதோரை சொல்வாள் வடவேட்டை மணிக்காஞ்சி நாட்டதை
வள்ளியூர் தண்ணீர் வந்தாளே இந்த விதமாகவே வேறேத மரத்தி பெண்ணாளர் மரத்தி வெச்சியாரம்மை கருமரத்தியாரவள் வேற வழி கிடந்து சரி மருதலை வாழ எனக்கு நேர்ச்சியை போட்டு அங்கே ஒரு பலன் கிடைக்காம சரி நேர மனப்புறத்தை உண்டு ஆமா வள்ளியூர் வர்றாங்க வெள்ளியூர் சரி அந்த வெள்ளியூர் பதிலே வந்து ஆமா மரியாத பெண்ணாளவள் தாயாரவள் வேற வள்ளியூர் பதிலே வள்ளிமலை என்ற ஒரு பெருமாள் ஆலயத்திலே வந்து வேறு அம்மா மனசார வேண்டாப்பா முருகா எல்லா செல்வங்களும் தந்தாயே நாடப்பட்டிதான் மண்ணான மனையான இந்த ஏழைக்கு ஒரு குழந்தை கொடுக்கவில்லையப்பா அவளுக்குள்ளே தரணுமப்பா எனக்கு கொண்ட போல அழகுள்ள ஒரு பையன் எனக்கு பிறக்கணும் வீரனாக சூடாக இருக்க வேண்டும் ஆமா ஆமா அழகனாக இருக்க எல்லாம் சரிதான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஒன்ன மாதிரி இருக்கப்படாது எது உங்களுக்கு 2 பொண்டாட்டி என் பையனுக்கு அப்படி வந்துடக்கூடாது அதனால மீதி எல்லாத்தையும் கொண்ட போல இருக்கணும் அழகு இருக்கணும் அறிவு இருக்கணும் கொண்ட போல அழகு இருக்கணும் நல்ல வீரம் உள்ளவனா இருக்கணும் ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன கூடாது 2 பொண்ணு மட்டும் கேட்கக்கூடாது அப்படி என்ன சரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியிலே வந்து கோவிலே வந்தாள் அந்த அதான் வள்ளிமலை முருகனுடைய ஆலயத்தில் வந்து முருகன் கோவில் வந்து அவன் எல்லா இடத்துல அவர்தான் இருக்காரு அந்த பின்னால வந்தாள் அந்த பக்குவ பெண்கரும் மறந்தே கரும் மறந்தே பாபாலனில்லா குறையாலே குறையாலே அவன் தெற்கு வள்ளி ஊரை விட்டு தென்பதையே மதிகடந்தாள் அடவுடனே சாலை வழி அம்பலாமோ தான் கடந்தே வடவியாபுரமும் விட்டு அவள் மண்பத்தை காடோ விட்டாள் ஐயா வரவரவே வழி நடந்து பழமூரை தான் நடந்தான் அறவாறு கடல் கடைந்த வெண்கல்லாதியே நுழையவே அவள் கருங்குளமோ பால் குளமோ கடந்தாளே கருமரத்தி அலங்காரியம் நமக்கு எல்லாம் நமக்கு இனி வருவது எக்காலோ எக்காலோ வருவே என்று மரமே என்று தேடித்தெளிந்தோம் என்று அம்மையான விச்சையாரம்மை தென்குமரி துறையில் வந்தாளே வள்ளியூர் முருகப்பெருமான் சன்னதியிலே ஒரு மகன் உடைக்காமல் தெற்கு வள்ளியூருட்டே தென்மனையும் பதிகிடந்து பனையப்பதி என்று சொன்னால் இப்ப நம்ம சொல்ல முடியாது பணக்குடி அந்த ஊரை கடந்து வடமையா புறமொழியாக மண்புத்தை காணவிட்டு ஊர் வழி கடந்து கருங்குளம் பால்குளம் வழியாக என் அம்மையான இந்த பெச்சையாரம்மை கருமரத்தியாளர்கள் முத்தும் முத்தமிழும் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலே வருகிறாள் கன்னியாகுமரி வந்தாள் மரத்தி அம்மை மகாதவம் இது என்று எண்ணி சிந்தையாய் துறைகள் தோறும் தீர்த்தமும் ஆடி நன்றான் சிந்தையாய் மகன் ஆசையால் வெத்தவே விருப்பமாகி சந்தோஷமாக தாயார் சரணம் உன் சரணம் என்றாளே சரணம் என்று பகவதியார் சன்னதி வைத்தார் சரணம் என்று பகவதியார் சன்னதி பாவடமோ பொன்னாலே நான் தருவேன்
நேர அம்மை பகவதியாருடைய வாசலை வந்து கோவில்ல வந்து அம்மா பகவதி அம்மா மணிக்காஞ்சி நாட்டில இருந்து உன் மண்ண நாடி வந்திருக்கீங்க. பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ இல்லை, மண்ணால மனையால பொன்னால பொருளால எனக்கு ஒரு பாலகடித்தாம்மா. அம்மா அப்படி என்று சரி நடைந்து வந்தது வரா அம்மையான வருமகத்தி பிச்சையாரம்மை பகவதி ஆழ்வி கோவில் தவம் 48 நாள் தவம் இருக்கான். சரி, அதாவது தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நம்ம போயிருக்காங்க. சிவனும் பார்வதி இருக்காங்க, லட்சுமியும் மகாவிஷ்ணு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆலயத்துக்கு போய் அவங்க செய்யலையே. கன்னியாக இருக்கக்கூடிய பகவதி அம்மை பதில் சொல்லுவாளா? அவ நேர சிவனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டாமா. அவரே சும்மா இருக்கா, நம்ம என்ன நம்மைக்கு சொல்றது? அந்த அம்மா அழுகுறாங்க. அம்மா ஒரு திருவாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு பிள்ளை உண்டுன்னு சொல்லு, நான் மனமகிழ்ச்சியோடு சொல்லு. உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லு, அதுவும் ஆம்பளை பிள்ளை இல்ல உனக்கு இல்லைன்னு சொல்லு. என் விதி இதுதான் நான் நினைச்சிட்டு போயிருவேன். ஆனா பல பல ஊர் போய் நான் ஏமாத்த அடைஞ்சில்லாம வந்துட்டு இருக்கேன். நான் என்னோடு சேர்ந்த 7 தோழிமாரும் பசியும் பட்டினியுமா பச்சை தண்ணி கூட பண்ணப்படாம அது தெரியும். கோயில கொடுக்கக்கூடிய சாப்பாடை தின்னுக்கிட்டு உடம்பு வளர்த்து தெரியாது. நான் பிள்ளை இல்லையே கவலை தெரியும். எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் கவலையோடு அந்த மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கிறப்ப அந்த வேளையிலே அம்மையா நகரும் மரத்தியானவள், அந்த மரத்தியானவள் நடந்தாள் கரும் மரத்தி கருமரத்தி நாட நகரம் மிக கடந்து நடந்தாள் கருமரத்தி 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 நாடு நகரம் தான் கடந்து தேடி செல்லவில்லை சேரமலை நாட்டில் சிறுத்தை முறையில் வந்தார்.
பேரோடு பேர் வர்ற ஐயா தாய். அதாவது செந்திவிந்தை பதி சரி. தென் சிவிந்தை பதின்னு சொன்னா தானுமாலயம் சிவன் பிரம்மா இந்த மும்மூர்த்திகளும் இந்த உலகத்திலேயே மும்மூர்த்திகளும் ஒரே மூர்த்திகளாக சேர்த்திருக்கக்கூடிய நாடு நம் நாடு. அதுவும் தென்பூமி தட்சிணத்துலதான் இருக்காரு. ஆமா, அந்த காலத்துல நம்மளாம் ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு பூமியில் வாழ்ந்து வருகிறோம். உண்மைதான். அந்த காலத்துல சொல்வா தென் சிவிந்தை பதி. இப்ப நம்ம சொல்ல சுசீந்திரம் அங்க இருக்கக்கூடிய தானமாலை தானமாலைகள் ஆலயத்தில் வந்து சரி தானமாலையானா மூங்கிலடி மூடதிலே முளைத்தெழுந்த நாதனே எனக்கு ஒரு மகன் பிறப்பானையானா நான் பொன்னான் பேயம் கொலையானது உனக்கு எடுத்து வைப்பேனே. தங்கத்திலே கொலை அது பேய் கொலை உனக்கு வைப்பேனே இல்லை. என் சிவித்தை நாதனை அடிபடைந்த ஒருவன் இல்லாமல் உண்டு இல்லை என்றவன் கிடையாது. நேரம் அம்மா அப்படியே வழிகளில் வழி கிடந்து 18ஆம் படி இசைக்கம்மனுடைய ஆலயத்தில் ஒரு நிகழ்ச்சியை போட்டு அங்கே ஒரு வெள்ளம் குடி வழியாக நடந்து நேர நாகராஜா கோயிலுக்கு வர்றாங்க. அதாவது நாகர்கோயில் பேரே இந்த கோயிலை வச்சுதான் வந்துச்சு. நாகராஜா கோயிலை வச்சுதான் நம்ம ஊர் நாகர்கோயில்னு சொன்னாங்க. இந்த நாகராஜா கோயில என்ன அதிசயம் சொன்னா, அதாவது அந்த கோயிலே குளத்து மேலதான் இருக்காரு நாகராஜா. அதுலதான் கோயில் கட்டி வச்சிருக்காங்க. ஒரு குளத்துல இருந்து ஒரே இடத்துல தான் மண் எடுப்பாங்க. அதுதான் அந்த கோயில் பிரசாதம். 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மண் தானாகவே கலர் மாறும். 6 மாசம் வெள்ளையா இருக்கும், 6 மாசம் கருப்பா இருக்கும். இது வந்து இயற்கை. ஒரே குளத்துல உள்ள மண், ஒரே குளத்து மண்ணு, ஒரே குளத்துல இருந்து ஒரே இடத்துல எடுக்கக்கூடிய மண். அப்ப இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம நாட்டுல நம்ம பிறந்த பூமியிலே பல அதிசயங்கள் இருக்கு. இன்னும் அது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அண்ணன் லிங்கராஜன மாதிரி அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. கோவிலுக்கு நாகராஜா ஆலயத்திலே வந்து அம்மா நாகரம்மா நாகராஜா தேவரே எனக்கு நல்ல பிள்ளை மகளை தருவாய். நாகராஜா சிறை உருவத்தை நான் தங்கத்தால் அடித்து வைத்து தரணியான எனக்கு ஒரு மகனை தாருங்க தெய்வமே என்று தொழுதாய். பிச்சியார் அம்மையோட கண்ணீர் தான் முற்பட்டதே தவிர அந்த கண்ணீருக்கு அங்கு பதில் இல்லை. நமக்கு மனக்கவலைனா தாங்க இங்க இருந்து இந்த அம்மாயும் நமக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நேரம் அருகிவளை நடந்தம்மை கோட்டார்தனை கிடந்தாய். பஞ்சவர்ண காட்டு தன்னை கடந்தே பஞ்சவர்ண காடு கடந்தே பாரப்பெருமிலையம் பலமிட்டாய். பஞ்சமரச்சை யாரும் நடந்தே
நாட்டில் சிறப்பையும் கண்டந்த தாயா நாட்டில் சிறப்பையும் கண்டந்த தாயா இவ்விடத்தில் உண்டோமோ என்னே செப்பத்துடன் மகாதேவர் வாழோ சுப்பத்துடன் மகாதேவர் வாழோ ஸ்ரீராமகிருஷ்ணன் கோவில் வேண்டாளே இந்த விதமாகவே என் தாயான பிச்சையாரம்மை அம்மையானது தங்கரந்து தோழி மாறோடு சரி பாலடைந்த கோவில் எல்லாம் அம்மா அம்மை பகல் விளக்கு ஏற்றி வைத்தாள் அப்பா போகாத இடமில்லை சரி அம்மை பொங்கி உண்ணா தரவில்லை ஒரே ஒரு பிள்ளை கண்கண்ட கோவில் எல்லாம் சரி கடவுள் என்று கை தொழுதாள் எல்லா இடத்துலயும் அந்த அம்மா தவறுதாங்க ஒரே ஒரு ஆண்மகன் இருக்காங்க ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு தான் அவளை பாட்டு சரி அந்த வேளையில் அம்மா தாயான பிச்சையாரம்மையானவே அம்மையானவள் நேர ஸ்ரீராமகிருஷ்ண கோவிலே கண்டு சரி கண்ட பொழுதிலை கொண்டாடி கொண்டு கண்ட பொழுதீரை கொண்டாடி கொண்டு கண்ணி பிச்சை ஆர்ந்தவன் இருந்தாள் மண்டலமைக்கே பள்ளியார் விட்டாள் இந்த மண்டலம் வைக்க அவளோ வள்ளியோடு தாடி அம்மை செயலும் படைந்தே தாடி அம்மை செயலும் வாய்ந்த திரை வீராங்கோடி கிடந்தாள் அத்தனை உன்னுடைய அடைக்கலம் என்ன என்னப்பனை உன்னுடைய அடைக்கலம் என்ன அத்தனை உன்னுடைய அடைக்கலம் என்ன தேரி உன்னுடைய அடைக்கலம் என்ன அழகிய மண்டபம் தந்தையும் விட்டு புத்தம் மரம் வந்த பிச்சையாத்தானோ ஒழுங்க மர சோலை வழியாய் நடக்க எட்டி நடந்தே பெரும்பொழி விட்டேன் இடமாய் குளித்துறையாரோ கடந்தாள்
சரி. வேற திருவனந்தாபுரத்துக்கு வர்றாங்க. அந்த திருவனந்தாபுரத்தில் வந்து ஆமா திருவனந்தாபுரத்தில் வந்தாய். திருவனந்தாபுரத்தில் வந்தாய். தேன்மொழியாய் பிச்சையாரோ திருவனந்தாபுரத்தில் வந்தாய். திருவனந்தாபுரத்தில் வந்தாய். தேன்மொழியாய் பிச்சையாரோ பெருமாளே உம்முடைய பேரிடவே மாலனுக்கு என்னப்பாவோ செய்தீனோ என்னதான் மறத்தி என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்னுடன் கருமலத்தி தான் குறைத்தேனோ எங்கள் பெருமாளே பெருமாளே எங்கள் பெருமாளே பெருமாளே குறைமறைக்கால் அளந்தேனோ சொல்லும் பெருமாளே கொத்தைதான் குறித்தேனோ எங்கள் பெருமாளே எங்கள் பெருமாளே உரை மறைக்கால் நடந்தேனோ சொல்லு பெருமாளே நான் பிச்சை கண்டு வந்தவரை உங்கள் பெருமாளே பெருமாளே எங்கள் பெருமாளே சொல்லு பெருமாளே அன்னே வர சொன்னேனோ சொல்லும் பெருமாளே தாயிடத்தில் இருந்த தந்தை இருந்த கல்வி இருந்த கண்ணை குறித்தெடுத்து வைத்தேனோ சொல்லு பெருமாளே தாயிடத்தில் இருந்த கண்ணை இருந்த கண்ணை இருந்த கல்வி பிரித்தெடுத்தேனோ சொல்லு பெருமாளே தேடி உன்பதியில் உன்பதியில் ஏற்றை நான் ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் தாயான கருமரத்தி பெண்ணான பிச்சையாரம்மை ஆமா ஐயா பெருமாளி திருவனந்தாபுரத்தில் வந்து அனந்த பெருமாளை வேண்டினார். அத கொத்தை குறைத்தீரா பெருமாளே குறைமறைக்கால் அளந்தேனோ பெருமாளே பிச்சைக்கென்று வந்தவரை நான் பின்னே வர சொன்னேனா இல்லையே ஆண்டியை அடைத்தேனா சரி. இல்லை அறங்கொடுமை செய்தீனா ஐயா தாய் பசுவிடம் வாழ்ந்த கன்றை சரி. நான் கதற கதற பிரித்து வைத்தேனா அப்படிப்பட்ட தாவினால் சரி. இந்த பாவன சிறிய பெருமாளே அதான். மணிக்காற்றில் ஆடிவிட்டு இந்த வயல்வோ வெயிலெல்லாம் நடந்து ஆமா. காடு சுற்றி மேடு சுற்றி வந்தேன் பெருமாளே ஒரே ஒரு பிள்ளைக்காக ஒரு ஆண்மகளுக்காக எனக்கு ஆம்பளை பிள்ளை தரணும் சரி. சுத்தமா இல்லையா என்று ஒருவனும் சொல்லவில்லை பெருமாளே அதான் மனமாற வேண்டினாள் சரி. அதாவது வைகுண்ட ஸ்மார மூர்த்தி எப்படி படுத்திருப்பார் பால்கடல் பள்ளி கொண்ட பெருமா தலையில கை வச்சு படுத்திருந்தாரு. ஆமா அது வரைக்கும் கண்ணை முடிச்சுதான் இருந்தாரு. சரி. நம்ம பிச்சையார் அம்மையை கண்டோட காரை குத்திட்டு சரி. அப்படின்னா வந்து அழகா போறாங்க அதான் அப்படின்னு சொல்லி சரி. இந்த அம்மா அப்படியே மனசார வேண்டி அழுகுறாங்க. மனம் விழுந்தார். என் குரல் செவி கேட்கலையோ உலகளந்த பெருமானே
என் குரல் உனக்கு கேட்கலையாப்பா, என் கண்ணீர் உனக்கு தெரியலையாப்பா. அப்படியே நம்ம அழுது மனம் உருகி வேண்டி வருந்தி ஒரு வளமும் இல்லாமல் மனக்கவலை கொண்ட வச்சு யாருமே சொன்னாள். அடியே தொழில்பெண்கள் ஏன் எனக்கு நம்பிக்கையே இல்லை. மணிக்காஞ்சி நாட்டிலே இருந்து தென்னாலை விட்டு நான் திருமணம் தான் முறைக்கு வந்திருக்கேன். என் குறைக்கு ஒரு தெய்வம் கூட வாய்ப்புறக்கலையே. நான் வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஆம்பளை பிள்ளைக்காக ஆசைப்பட்டு இப்படி அத்தனையும் வந்தது மாதிரி வந்துட்டேனே. என் புருஷனையும் விட்டுக்கலாம் நான் வந்திருக்கேன். ஒரு தெய்வத்துக்கு கூட என் பேர்ல இறக்கவில்லையா? அப்படியாமே இந்த அம்மையான கருமரத்தை சொல்கிறாள். நான் மையகத்தில் இருப்பதில்லை, மையகத்தில் இருப்பதில்லை, மலை ஏறி வாழ்கின்றாள். வையகத்தில் இருப்பதில்லை, வையகத்தில் இருப்பதில்லை, மலையேறி வாழ்விருந்தாள். செத்தாலும் படைத்தாலோ திரும்பி நான் போனேன்டான், இறந்தாலோ இவிடம் விட்டு இனி போவது இல்லை என்றார்.
ஆமா வடமலை காவு வழியா வர்றாங்க. அந்த மலைக்காவுக்குள்ள வர்றா மலை மிருகமெல்லாம் பாய்ந்து வருது. அத்தனையே கொண்டோமானா பச்சை மாலுக்கு ஆகாது. கற்பிலை தவறான ஒரு கண்ணீர் அல்லவா. இந்த அம்மா கிட்ட போய் நம்ம ஏதாவது பண்ணனா திருமால மட்டும் கேள்வி கேட்பார், பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த மிருகமெல்லாம் அப்படி ஒதுங்கி போதானா. அந்த அம்மா என்ன நினைக்கிறா, மலை மிருகம் கூட தீண்டாத ஒரு பாவியாலாம் நான் இருந்திருக்கேன். நாய் நரி வரை கடிக்காத ஒரு பாவியாலாம் நான் இருந்திருக்கேன். இந்த உலகத்துல இருந்து என்னத்துக்கு அப்படின்னு அந்த அம்மா அழுதுட்டு வர்றாங்க. கன்னிமார்கள், அதாவது குரக்கன்னிமார்கள் இருக்கக்கூடிய, குரத்தியர்கள் இருக்கக்கூடிய, குறவர்கள் இருக்கக்கூடிய அந்த தெரு வழியா, அதாவது அந்த இடம் வழியா அந்த அம்மா வர்றாங்க. மலை வழியாக வரும்போது பார்த்தால் ஒரு குறப்பெண்ணானவள் ஒரு குறமக பாக்குறார். அந்த பிச்சையாரனுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப நம்ம கவலையா போயிட்டு இருந்துச்சு. பார்த்து குறைச்சி சொன்னா, ஏமா இந்த வாயே இந்த மரத்தடியில உட்காரு, ரொம்ப கை சிடைச்சு கால் சிடைச்சு போறியதாயி, என்ன மனக்கவலை உனக்கு? கவலைப்படாத, உன் கவலையை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குரத்தியுடைய பெண்ணுடைய முகம் அப்படி ஒரு ஐஸ்வர்யமா இருந்துச்சு. அந்த குறவன் சொன்னா, உன் வலது கையை முதல் நீட்டு, ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன கவலைங்கிறத நான் பார்த்து சொல்றேன். எல்லா தோழி பெண்களும் உட்கார்றேன், கையில ஏதாவது இருந்தா சாப்பிட்டுட்டே நான் அவளுக்கு சொல்லுவேன். அப்படியே தாரம் என்று குறக்கண்ணிமார் சந்தோஷமாய் மகிழ்ந்தே, சந்தோஷமாய் மகிழ்ந்தே தனத்தழகி நறுமரத்தை தைதலும் சொல்வாய். அத்திமுக நாயருக்கு தளர்ந்து வைத்தே, அத்திமுக நாதருக்கு வைத்தே அடங்காய வெள்ளி வைத்தோ புறத்தி மகள் வாங்கி, முத்து நிற நாளி வைத்து விளக்கோ ஏற்றி அவள் முத்தோ நிற நாளி வைத்து தாயார் திருவிளக்கு வைத்து நன்னி அடித்தொழுத்து வித்தெடுத்து பார்த்தாள். திறனே வேலவனே வந்து குறி சொல்லு, என் மலை கண்ணீர்களே இப்போ வந்து சொல்லு. வள்ளிதனை மாலையிட்ட புள்ளி மணவாளா, வள்ளிதனை மாலையிட்ட புள்ளி மணவாளா, தழகா கப்பழகா முழுது முத்து ராசா, திருநீட்டை தானெடுத்து அவனத்திலே பூசி, அவள் திருநீட்டை தானெடுத்து அவள் நெற்றியில் பூசி, காப்பு பச்சை வளையலதை கலகல கிளிக்கி, காப்பு பச்சை வளையலதை கலகல கிளிக்கி, கையறிலே புறம்படுத்தி உடலை சற்றே குலுக்கி, சேரும்படி தங்களுடைய தெய்வங்களை போற்றி, சேரும்படி தங்களுடைய தெய்வங்களை போற்றி, செப்பிடுவாள் ஒப்பினையாய், அவள் தப்பாமல் குறமகளோ வடநாடு ஊத்துமலை கண்ணதியில் இருந்தாய், வடநாடு ஊத்துமலை கண்ணதியில் இருந்தாய், மணிக்காஞ்சி தலைவர் உன்னை மாலையிட்டு வந்தார்களா, காரணவர் நாளதிலே கைதொழுத தெய்வம், காரணவர் நாளதிலே கைதொழுத தெய்வம், காஞ்சி நகர் வண்ணியப்ப
உன்னுடைய நாடு அதாவது ஊத்துமலையில இருந்தேன். சரி. மணிக்காஞ்சி தலைவன் உன்னை மாலையிட்டது உண்மைதானே? காரணவன் ஆழத்திலே கைதொழுது வந்த தெய்வம் அம்மா. காஞ்சி நகர் வண்டியப்பெல்லாம் உடிக்காத இடத்துல வீட்டுல விளக்கு திரிய தேடிட்டு தீ தேடி திரிஞ்ச கதை போல இருக்கு. விளக்கு வீட்டுல இருக்கு. நீ தீய தேடி ஊர் ஊரா அழைஞ்சிருக்கா. என்ன சொல்ற? அதாவது இந்த நெல் வச்சிருக்கோம்ல, இதுல ஒரு 5 நெல் எடுத்து அப்படி போடு அப்படின்னா சரி 5 வித்தெடுத்த போட்டாய். ஆமா பத்தியா உனக்கு புள்ள உண்டு. நிச்சயம் வண்டியப்பர் சுவாமியுடைய அருளால உனக்கு குழந்தை பிறந்த. அதுவும் நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஆம்பளை பிள்ளை. சரி ஆம்பளை பிள்ளைங்களும் அந்த அம்மையும் அப்படி ஒரு சந்தோஷம். அம்மைக்கு மனசெல்லாம் ஜில்லுன்னு ஒரு சந்தோஷமா இருக்கு. அத்தால ஒரு வார்த்தை அந்த குறைச்சி சொன்னாங்க. பிறகு உனக்கு ஆம்பளை பிள்ளை ஆனா முழுது பிள்ளை இல்லம்மா. குத்தம் மெத்த இருக்கு மகன் பிறப்புல. ஆனா குவலயத்தில் இனப்பகை கோளும் மெத்த வினையும் வந்து சேரும் என்று சொன்ன போதே இதுக்கு இந்த பிச்சையாரம் அந்த குறத்திட்டு என்ன சொன்னா தெரியுமா? எத்தனைதான் வந்தாலும் புத்திரன் எனக்கு வேணும். எத்தனைதான் வந்தாலும் புத்திரன் எனக்கு வேணும். நான் இறந்து பிழைத்தாலும் இழுக்கது போகாதே. உங்களுடன் குறியை துளைக்கிடுங்கோ. உங்களுடன் குறியை துளைக்கிடுங்கோ. காசி வண்ணியம்மன் திருப்பேரு இடவோ. சேர்ந்திருந்து நேர்ந்து கொண்டான் சிறுவன் கொண்ட தாயே. முடிந்து கொண்டு போங்கோ. இளமையிலே எங்கள் குடி பொய்யாகாதே தாயே. இளமையிலே எங்கள் குடி இது பொய்யாகாது தாயே. ஈரேழு உலகம் அளந்த பெருமாள் திரு ஆணை. ஈரேழு உலகம் அளந்த பெருமாள் திரு ஆணை. இந்த உதவி பலனும் உண்டு இனி போங்கோ என்றார். பிள்ளை பிறப்பில் எத்தனை குற்றம் இருந்தாலும் எனக்கு பிள்ளைதான் வேணும், எதுவும் வேற யோசிக்க மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டான். சரிம்மா உனக்கு கண்டிப்பா அமைப்போம். ஆனா வண்டியப்பறதான் பிள்ளை கிடைக்கும். அவர் பேரை ஒட்டி பிள்ளை போடுறது பிள்ளைக்கு பேர் வை. அப்படி என்று சொன்ன போது அவ கழுத்தில் கிடந்தது வேறு ஒரு மாலை. அந்த மாலையை கழுத்து இந்த குரத்தியுடைய கழுத்துல போட்ட மணிக்காஞ்சி நாட்டிலே இருந்து நான் திருவனந்தபுரம் வரைக்கும் நான் போகாத கோயிலே இல்லை. அத்தனை தெய்வங்கள் சொல்லாத ஒரு வார்த்தை உத்தம பெண்ணை நீ எனக்கு உரைத்தாய். என்னை பொறுத்தவரைக்கும் என் குல தெய்வமே நீதாண்டி அப்படின்னு சொல்லி அந்த குரமகளுக்கு அந்த பரிசை கொடுத்து விட்டு அந்த மாலை பரிசாக கொடுத்து தோழி பெண்களோடு சொன்னாங்க. குரத்தி சொன்னாங்கம்மா நிச்சயமா கவலைப்படாம போமா போ. நீ கும்பிட்ட கைக்கு உனக்கு பலன் கிடைக்கும். நிச்சயம் உனக்கு பலன் கிடைக்கும். நம்மளுக்கு சந்தோஷம் தாங்கல. போறபோது சொன்னாங்க ஏண்டி நம்ம திருவனந்தபுரத்துக்கு வந்து பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு சாதனாலும் போகும்போது நம்ம குரத்தி நமக்கு ஒரு பதில சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் திருவனந்தபுரம் மாலை போய் கும்பிட்டுட்டு போவோமாடி. அது நல்லதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வேற இந்த அம்மா பிச்சையாரத்தை என்ன செய்தாங்க, அவங்களோட சென்ற தோழியர்களோட இணைத்துக் கொண்டு சரி மறுபடியும் திருவனந்தபுரமாளுடைய கோயிலுக்கு வந்தாவாரு. அங்க ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. என்ன அதிசயம் தெரியுமா? எந்த குரத்தி கழுத்திலே ஒரு மாலையை பரிசு கொடுத்தாலோ அதே அந்த மாணிக்க மாலை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய கழுத்திலே கிடந்தது. அப்பதான் நம்ம யோசிச்சா குரத்தியாக வந்தவள் குரமகள் அல்ல, என் குறைத்திருக்க வந்த கோபாலன். உலகத்தே ஓரடியாக நடந்த உலகளந்த மாயவனா என் குறைத்திருக்க குரத்தியாக வந்தார்.
அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சரி. அதான் சொல்லுவாங்க, தெய்வத்தை ஒரு பற்றுதலா நாம் ஒரு நினைச்சு நம்பிக்கை இருந்தா கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தெய்வ நம்பிக்கை நம்மளை விட்டு போகலைன்னா நிச்சயம் நம்மளை ஒரு நாள் கை கொடுக்கும். இந்த தாயுடைய கதை, பிச்சையார் அம்மையுடைய மன வலிமை, அவருடைய தெய்வ நம்பிக்கை அவளை காப்பாது. உலகளந்த பெருமாளுடைய கழுத்துல அந்த மாலையை பார்த்தோம், நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அக்கா நம்ம எல்லாரும் போண்டி நம்ம ஊருக்கு போவோம், என் புருஷனை இதுதான் பார்க்கணும். அப்படியே போங்கோ என்பே கடம் காண்டி